ஹலோ மக்களே, ஒவ்வொரு பொண்ணும் அவங்க வாழ்க்கையில் வாடிக்கையாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். திவ்யா அப்படின்ற பொண்ணு இருந்தாங்க. அவங்க ரெகுலராக ஆஃபீஸ் வரக்கூடிய பொண்ணு. ஆஃபீஸ் வரலாமேன்னு கிளம்பி ஆஃபீஸ் பஸ்க்காக கிளம்பி வந்து அவங்க ஸ்டாப்பில் வந்து நிற்கிறாங்க. 10 மினிட்ஸ் நிற்கிறாங்க, பஸ்ஸே வரல. என்னடான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ பஸ் வந்து 5 மினிட்ஸ் பிஃபோரே போயிருக்கு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஊருக்கு புதுசு, எதுவுமே தெரியல, கொஞ்சம் பதட்டத்தோடையே வந்து அவுட் பஸ் பிடிச்சி போயிருக்காங்க. பஸ்ஸு செம்ம ரஷ்ஷு. அப்போ வந்து ஒரு தாத்தா வந்து வாமா இங்கே இடம் இருக்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு தாத்தா தானே அப்படின்னு சொல்லி நம்பிட்டு அவங்க பக்கத்தில் வந்து போய் உக்காடுறாங்க. உட்காந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த தாத்தா வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. நானாக இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பேன்னா வந்து, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கே கை வைக்கிறீங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸ் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். இன்னும் கொஞ்சம் கோவம் இருந்துச்சுன்னா பலார்னு ஒரு அறை வச்சிருப்பேன். அப்போ வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பயங்கரமான அழுக, பதட்டப்பட்டுட்டாங்க. எந்திரிச்சு அந்த இடத்துல இருந்து நின்று ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. அவங்க ஸ்டாப் வந்துருச்சு, இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு 2 மணி நேரத்துக்கு அந்த பயமும் அந்த ட்ராமாவும் அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு. அழுதுகிட்டே இருந்திருக்காங்க அந்த பொண்ணு. இது வந்து எப்படி நியாயமா இருக்கும்? நம்ம மேல எந்த தப்புமே இல்லைன்னா நம்ம எதுக்காகவும் முதல்ல பயப்படவே கூடாது, அழுகவும் கூடாது, கில்ட்டியா ஃபீல் பண்ணவும் தேவையில்லை. அதே மாதிரி உயிரை விட எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நம்ம கரெக்டாக இருக்கோம், நமக்கு ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா வந்து நம்ம அதுக்காக நமக்கு வந்து இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதுனால எதுவுமே மாற போகிறதில்ல. அந்த குற்றவாளியும் வந்து தான் பண்ண குற்றத்தை வந்து உணர போகிறதும் கிடையாது, சரிங்களா? ஸோ நம்ம வந்து அந்த இடத்துலையே வந்து அவனுக்கு ஒரு 4 பேர் முன்னாடி கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துறதாலையோ இல்லைன்னா ஒரு தண்டனை வாங்கி தரதாலையோ மட்டும்தான் அந்த குற்றத்தை நம்ம உணர வைக்க முடியும். நம்ம மேலேயும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம மேலே நம்மளே எப்படி சாஃப்டாக இருக்கிறதுனா, முதல்ல வந்து நமக்கு இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, ஐயோ இந்த மாதிரிலாம் நமக்கு இந்த நடந்ததே கிடையாது, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து புலம்புறதையும் நினைக்கிறதையும் நம்ம முதல்ல நிறுத்தணும். நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம மேலே தப்பு இல்லைன்றத நம்ம வந்து 100% உணரணும். அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் இது பாசிபிள்.